நடிகர் SP சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கில் நடிகர் SP சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. இந்த அப்படி 200 ரூபா. நம்ம என்ன பண்றோம்னா பெஸ்ட் பட்ஜெட் பெஸ்ட் சிஎம் அப்படிங்கிற ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றோம். நீங்க ஓட்டு போட்டீங்களா? நாங்க ஓட்டு போடாம தான் ஜெயிச்சீங்க. நாளைக்கு 10 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்னு அடம் பிடிச்சி என்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க ஓட்டு போட்டீங்க. கணக்கு தீர்ந்து போச்சு. இந்த பாஜக ஐடி விங் பசங்க என்ன பண்ணாலும் எல்லா சிறுமசத்தையும் கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சிஎம் நாம தான் பெஸ்ட், நம்ம பட்ஜெட் நாம தான் பெஸ்ட்னு நைட்டே பிளான் பண்ணி அடுத்த நாள் காலையில் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊப்பிகள். சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், நோ டிஸ்டர்பன்ஸ். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பட்ஜெட்டே கிடையாது, அது ஒண்ணுமில்லடா. ஒரு டுபாகூர் டிஎம்கே பட்ஜெட் அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. எந்த பயனும் இல்ல. தெரியாதா? ஐயோ, டுபாகூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகூர். அதைத்தான் இப்ப மக்கள் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டுபாகூர் டிஎம்கே பட்ஜெட், டுபாகூர் டுபாகூர். ஆமா, டுபாகூர்னா என்ன? பட்ஜெட் போடவே தெரியாம பட்ஜெட் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் டுபாகூர். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆரம்பத்திலேயே எண்டு கார்டு போட்டாங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் எண்டு கார்டு போட முடியும். நம்ம நிதி நிலைமை எப்படி இருக்கு? வணக்கம். டேய், எண்டு கார்டு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா. பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. அதாவது ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் அ ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இங்கே பல பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது. லேபர் கிரைசிஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, நிதி பற்றாக்குறை. போகாம மாசம் மாசம் வந்து காசு நான் கேட்கிறீங்க. கால உள்றடா, என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன், விட்டுறாடா கிளம்ப. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கி அடிச்சு விடுவோம், எப்படியும் இதுக்கப்புறமா நம்ம ஆட்சி வர போகிறதில்ல, இந்த தடவை எவ்வளோ கடனை வாங்குவோம், வாங்கி தேரை இழுத்து தெருவில் விட்டு போவோம் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடுத்த காசை கேட்க வந்தா அவனே ஓட வர்ற, கையில சிக்கனா கொன்றுவண்டா. குன்றியா? டேய், கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்ச ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா. அதாவது இந்த எஜுகேஷன் பட்ஜெட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,042 கோடி. எவ்வளோ? 44,042 crores. இந்த பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்ல எவ்வளோ ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,266 கோடி. நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் 90% இந்த சாலரிஸ்க்கே போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் யோகேஷ். யாராவே புதுசா இருக்கா? தமிழ்ல வேற மூஞ்சி இருந்துச்சு, இப்ப வேற மூஞ்சி இருக்குன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தேசியம் தெய்வீகம் பாதையில் பயணிக்கிற அனைவரும் ஒன்று சேர்ப்பதற்காக தனி ஒருவன் என்ற பேர்ல ஒரு புது யூடியூப் சேனல் தந்திருக்கோம். அதுக்கு ஆதரவு கேட்டு தான் வந்திருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம வீடியோவை கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, எங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொன்னோடனே எங்களுக்கு உடனே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண அலோவ் பண்ண அந்த சேனல் டீமுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இவ்வளவு நேரம் அந்த மூஞ்சியை சமாளிச்சு பார்த்துக்க இந்த ஆடியன்ஸ்க்கு நன்றி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் டு தனி ஒருவன். அப்ப 47,000 கோடி அலோகேட் பண்ணி 90% சாலரிஸ்க்கு அப்படி போகுது அப்படின்னா, அப்ப 44,000 கோடியா ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. என்னதான் நலத்திட்டம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க?
எத்தனை பிளாக் போர்ட்ஸை ரீஃபர்பிஷ் பண்ணீங்க, எத்தனை கிளாஸ் ரூமை மாடர்ன் ஆக்குறீங்க, எத்தனை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அடுத்தது பாருங்க, வருஷம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே தான் இருக்கும். அதனால மக்களுக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. ஆனால் போன வருஷம் என்ன எழுதிருக்க 1500 அதே திருப்பி போடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த அடையார் ஆற்றை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு தாத்தா காலத்தை ஆரம்பிச்சு, தாத்தா காலத்து டிஎம்கே தெரியுமா, நல்லா தெரியும். அதுதானே இன்னும் கண்டினியூவிங், அதானே இன்னும் ஃபாலோவிங். 1500 கோடி இந்த அடையார் ஆற்றை சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. போன வருஷம் இதே 1500 கோடின்னு தான் சொன்னாங்க. நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விற்கிற, ஆனா நாங்க பரம்பரை பானிபூரி விற்கிறோம். சஞ்சா, பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. அந்த 1500 கோடியை செலவு பண்ணீங்களா, இல்லை அப்படியே கேரி ஓவர் பண்ணுறீங்களா, இல்லை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையா, இதற்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சிங்களா, என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா, கேட்கல சார் அவர் பாருங்க எஸ்கேப் ஆகுது சார், லைன்ல கரெக்ட்டா தான் இருக்கு. கேளுங்க சார் எங்க போறீங்க சார், அவர் சார் என்ன எஸ்கேப்பா சார். அதை பற்றி பேசாமல் சமூக நீதி மணிப்பூரில் பிரச்சனை அப்படின்னு கிளம்பிடுவாங்க இந்த கூட்டம். அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா இல்ல, பள்ளிக்கூடங்களுடைய கழிவறைகள் தரவா இல்ல, அங்க போடுற உணவுகள் தரமா இல்ல, ஆனாலும் 44,000 கோடியை ஒதுக்குவோம். ஓகே, நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. சிங்கார சென்னை 2.0 இந்த திட்டத்திற்கு 500 கோடி. அதே போல அடையாறு ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி. வட சென்னையை மறு கட்டமைப்பு செய்து வட சென்னையின் வளர்ச்சிக்கு 1000 கோடி. எவ்வளவு ஆச்சு? மொத்தமா சென்னைக்கு எவ்வளவு? 3000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. மொத்தமா 3000 கோடினா ஆட்டைய போடுறான்டா அப்படின்னு தெரிஞ்சிரும்ல. அது தெரியக்கூடாது என்பதற்காக இந்த சினிமால சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் டீம் பூ 100 ரூபா, இன்னும் 2 இது தள்ளி புஷ்பம் ஒரு 100 ரூபா, அப்புறம் 2 இது தள்ளி ஃப்ளவர் ஒரு 200 ரூபா. பூ, புஷ்பம், ஃப்ளவர் மூணுமே ஒண்ணுதான், ஆனா தனித்தனியா பிரிச்சு எழுத தெரியாது பாருங்க. அதே மாதிரி பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறது ஒரு வல்லவரு. அப்புறம் தரணி எங்கும் தமிழ் அப்படின்னு ஒரு திட்டமா. தரணி எங்கும் தமிழ் இருக்கட்டும், சென்னையில தமிழ் இல்ல, வணக்கம் சென்னை, நம்ம ஸ்கூலு, நம்ம செஸ் என்ன, அந்த உங்களுடைய திட்டத்திலே தமிழ் இல்ல தரணி எங்கும் தமிழ் நீங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்களா? ஏய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. தஞ்சாவூர்ல 120 கோடி ரூபாயில சிப்காட் திட்டம். தஞ்சாவூர் பக்கத்துல செங்கிப்பட்டிங்கிற ஒரு அழகான கிராமம், முழுக்க விவசாயம் செய்யற கிராமம், நெல் வயல்கள் அப்படின்னு விவசாயம் பண்ணிட்டு இருக்க அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கணும்ல. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான்.